வணக்கம். ஜூலை 13ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்குங்க. குறிப்பாக ஜப்பான் மற்றும் சவுத் கொரியன் மார்க்கெட்ஸ் வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. ஜப்பான் மார்க்கெட் 1.5% விழுந்தது நம்ம காலையில் டைமில். அதே போல் சவுத் கொரியாவுடைய காஸ்பி மறுபடியும் ட்ரேடிங் ஹால்ட் பண்ணப்பட்டது. 7% மேலே வீழ்ச்சியை பார்த்தது. அப்புறம் ட்ரேடிங் ஹால்ட் பண்ணப்பட்டது சவுத் கொரியாவுடைய காஸ்பி நம்ம காலையில் டைமில். நம்ம நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பனிங்கில் 0.7% விழுந்தது. இன்ட்ராடேயில் 0.9% வரைக்கும் விழுந்தது. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. ஆனால் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 0.6% அதிகரித்தது. இந்த இண்டெக்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த 2 ஸ்டாக்ஸ் நம்ம காலையில் டைமில் டிசிஎஸ் மற்றும் ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தலா 2% வரைக்கும் அதிகரித்தது. ஆயில் விலை அதிகரிச்சிருக்குங்க. ஒரு பேரலுடைய விலை பிரெண்ட் க்ரூடு 78.5 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $78.5 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ற தகவல். HPCL, BPCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சில தகவல் கொடுத்திருக்கிறாரு. ஜூலை 15ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அனைத்து ப்ராடக்ட்ஸும் டியூட்டி ஃப்ரீ ஆக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால் அதிகமாக பயன்பெற இருக்கக்கூடிய செக்டர்ஸ் எவை? அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், MSME மற்றும் மேனுஃபேக்சரிங் அதிக அளவில் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றொரு அப்டேட் என்னென்னா, இந்தியாவிலேருந்து பிரிட்டனில் போய் வேலை செய்யக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 5 ஆண்டு வரைக்கும் விலக்கு கிடச்சிருக்கு. அதாவது சோஷியல் செக்யூரிட்டியை அவங்க டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு கிட்டத்தட்ட 25% சோஷியல் செக்யூரிட்டியை கான்ட்ரிபியூட் பண்ணணும் இந்தியாவிலேருந்து போய் அங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு, பிரிட்டனில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு. இப்போ 5 ஆண்டு மட்டுமே அவங்க பணிபுரிகிறாங்க பிரிட்டன்லனா அவங்களுக்கு இப்போது விலக்கு வழங்கப்படுது. அந்த பணத்தை இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராவிடென்ட் ஃபண்டில் டெபாசிட் பண்ணப்படும். 8.25% ஆண்டிற்கு அதற்கு இன்ட்ரெஸ்ட் வழங்கப்படும். அது டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்ன்ற தகவலும் அமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. வீக்கெண்டில் ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க? LTI மைண்ட்ரி 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. இன்ட்ராடேன்னு சொல்லும்போது நம்ம 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் 4% விழுந்தது. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ், டிமார்ட், ஜஸ்ட் டயல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 13% அதிகரித்தது. அவென்டல் கலக்கி இருக்கிறாங்க, 10% அதிகரித்தது. L&T ஃபினான்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 4% இன்ட்ராடேல அதிகரித்தது. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம தகவல் பார்த்துருந்தோங்க. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் கிட்ட இருந்து அவங்களுடைய பூனேயில் இருக்கக்கூடிய பில்டிங் இடிஞ்சு விழுந்தது. அங்கே கனமழை பெய்ததன் காரணமாக அதில் சிலர் இடிபாடில் சிக்கி இருக்கிறாங்கன்ற தகவல் அப்போ கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, 9 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 14 பேர் இப்போதைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அவங்க நிதி உதவி வழங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 25 லட்சம் ரூபாய் வழங்க இருக்கிறாங்க. இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்படும். அவங்க பசங்களுடைய கல்வியுடைய உதவியும் செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல். ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் இன்றைக்கி வீழ்ச்சியை பார்த்துருக்கு. நீங்கள் பொதுவாகவே மார்க்கெட் டவுனில் தான் இருந்திருக்குங்க. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் ரெட்டில் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னென்னா, அவங்களுடைய CEO திடீர்னு ராஜினாமா செய்திருக்கிறாரு. 9 மாதங்கள் தான் ஆகுது அவர் அந்த பதவிக்கு இப்போ ராஜினாமா செய்திருக்கிறாரு. கௌதம் மல்ஹோத்ரா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். திரிவேணி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5% அதிகரித்தது. டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க ஜூலை 22. தெரியாதவங்களுக்காக பின்னணி, அவங்களுடைய பவர் டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ் அவங்க டிமர்ஜ் பண்ணி திரிவேணி பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட்னு கொண்டு வர இருக்கிறாங்க. அதையும் லிஸ்ட் செய்ய போகிறாங்க. என்ன ரேஷியோவில் ஷேர்ஸ் வழங்குறாங்கன்னா, 1 ஷேர் வழங்கப்படும் திரிவேணி பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட்டில். 3 ஷேர்ஸ் திரிவேணி இன்ஜினியரிங்கில் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி. பாசார் ஸ்டைல் ரீட்டைல் புது கடையை திறந்திருக்கிறாங்க பீகாரில். இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 275 கடைகள் இருக்குது. லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் 600 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆலையுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காகத்தான் இந்த முதலீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். குட்லக் இந்தியா இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. கம்பெனி போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 ஷேர்ஸ் போனஸாக கொடுக்குறாங்க. 1 ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கல. மற்றொரு அப்டேட் என்னன்னா, கம்பெனியுடைய போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கார்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங்க்கு. ஸோ அவங்களுடைய குட்லக் கிரீன் எனர்ஜி லிமிட்டடை மர்ஜ் பண்ண இருக்கிறாங்க. குட்லக் இந்தியாவோட அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான். ஸோ மர்ஜ் பண்ண இருக்கிறாங்க. அதே போல் அவங்க வேறு சில கார்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங்கும் நடத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க குட்லக் இந்தியா.
ஆம்பர் என்டர்பிரைசஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் இல்ஜின் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ இல்ஜின் எலக்ட்ரானிக்ஸ்ல அவங்க போனஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 25 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க போனஸாக, ஒரு ஷேர் வைத்திருந்தா. ப்ரிசிஷன் வயர்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆலைக்கு ஃபேக்டரி லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கிட்ட இருந்து இந்த லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. வாதிலால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்தியா ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்ம்க்கு அப்கிரேட் ஆயிருக்கு. ஏலேருந்து A+ஆக அப்கிரேட் ஆயிருக்கு. அவுட்லுக் பாசிட்டிவ். ஷார்ட் டேர்ம்க்கும் அப்கிரேட் ஆயிருக்கு. A1லேருந்து A1+ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. ஆரோபிந்தோ ஃபார்மாக்கு மெக்வேரி தொடர்ந்து அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1300, இப்போ 1550 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆரோபிந்தோ ஃபார்மா. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் பேர் மாற்றம் செய்திருக்கிறாங்க. ஆஸ்டர் டிஎம் குவாலிட்டி கேர். அவங்களுக்கு இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் நடந்திருக்கு லாங் டேர்மில். லாங் டேர்முடைய ரேட்டிங் முன்னே இருந்தது A+, இப்போ AA உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்னே கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கியிருக்கிறாங்க A1+. GMR ஏர்போர்ட்ஸ்க்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் ஆயிருக்கு. லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரெண்டுக்குமே அப்கிரேட் நடந்திருக்கு. லாங் டேர்முக்கு A-லேருந்து A+ஆக அப்கிரேட் ஆயிருக்கு. அவுட்லுக் பாசிட்டிவ். ஷார்ட் டேர்முக்கு A1லேருந்து A1+ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அவுட்லுக்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிமார்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் வீக்கெண்டில் நம்ம நம்பர்ஸ் பார்த்துருந்தோங்க. இப்போ புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னாடி அவங்க ஒரு புது கடையை திறந்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேஷில். அதை சேர்த்து இப்போ 504 கடைகள் இருக்குது. ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் டிமார்ட்டுக்கு கொடுக்குறாங்க. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 5083. பெர்ன்ஸ்டைன் தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 5000. சிட்டி தொடர்ந்து செல் ரெக்கமெண்டேஷன், டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 3650, இப்போ கொடுத்துருக்கிற டார்கெட் 3400. கோல்ட்மேன் சாக்ஸ் தொடர்ந்து செல் ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 4000 ரூபாய். மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 5083. இப்போ 3980 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டிமார்ட். ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் நடந்திருக்கு. லாங் டேர்ம் ரேட்டிங்க்கு AA-லேருந்து AA உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க A1+. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா இன்னைக்கு இன்ட்ராடேல 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு சொத்து மறுபடியும் அட்டாச் செய்யப்பட்டிருக்குங்க. ED அட்டாச் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரிலையன்ஸ் பவரில் அவங்க வைத்திருக்கக்கூடிய ஸ்டேக்கை இந்த முறை அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. 762.75 கோடி ரூபாய்க்கான அவங்களுடைய ஷேர்ஸ் வைத்திருந்திருக்கிறாங்க ரிலையன்ஸ் பவரில். அதை இப்போ அவங்க அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே தான் இது அட்டாச்மெண்ட் நடந்திருக்கின்ற தகவல் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா வெளியிட்டிருக்கிறாங்க. பாரத் டைனமிக்ஸ் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்காங்க. பொதுவாக மார்க்கெட்டில் ரெட்டில் தான் இருந்திருக்கு. ஆனால் இதற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். இன்னைக்கு காலையில் வீடியோவில் இல்லை வீக்கெண்ட்லேயும் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. மத்திய அரசு மிசைல் உற்பத்திக்காக தனியார் நிறுவனங்களை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு அனுமதி வழங்குவாங்க. அந்த கான்ட்ராக்டில் அவங்களும் பங்கெடுப்பாங்க. டாடா, அதானி, ஐகாம், பாரத் ஃபோர்ஜ், மஹிந்திரா குரூப் போன்ற கம்பெனிகள் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இது யாருக்கு பின்னடைவாக பார்க்கப்படுதுன்னா பாரத் டைனமிக்ஸ்க்கு ஒரு பின்னடைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்மையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்குங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் யூரோப் ஷேர்ஸை வாங்கி இருக்கிறாங்க. 81.8 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $470.95 வாங்கியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. LTI மைண்ட்ரிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 4000 ரூபாய். இப்போ 4100 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு LTI மைண்ட்ரி. சிட்டி தொடர்ந்து செல் ரெக்கமெண்டேஷன், டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 3455, புது டார்கெட் 3450 ரூபாய். கோடெக் செக்யூரிட்டிஸ் தொடர்ந்து ரெடியூஸ் ரேட்டிங், ஆனால் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 3700, இப்போ 3900ன்னு சொல்லியிருக்கிறாங்க கோடெக் செக்யூரிட்டிஸ். JP மார்கன் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங், ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 4200, புது டார்கெட் 4050 ரூபாய். L&T ஃபினான்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து அண்டர் வெயிட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 185, இப்போ 330 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு L&T ஃபினான்ஸ். அதானி கிரீன் எனர்ஜி குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். Q1க்கான உங்களுடைய ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி அதிகரிச்சிருக்கு. 27% அதிகரிச்சிருக்கு. 848 மெகாவாட் கூடுதலாக அவங்க சேர்த்துருக்கிறாங்க Q1ல. ஸோ ஒட்டுமொத்த திறன் இப்போ 20,142 மெகாவாட். இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. மற்றொரு தகவல் அதே செய்தியில் சொல்லியிருப்பது அதானி கிரீன் அவங்களுடைய பேட்டரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் அதிகரிக்க இருக்கிறாங்க. அது ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2027க்குள்ளார 10 கிகாவாட் பர் ஹவர் எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. அதே போல் ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியும் 2030க்குள்ளார 50 கிகாவாட்டை எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க அதானி கிரீன். தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து.
பவரிக்கா இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்காங்க. ஒரு டெண்டரை ஜெயிச்சிருக்காங்க. குஜராத் உர்ஜா விகாஸ் நிகமுடைய டெண்டர்ல அவங்க ஜெயிச்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் செய்தியில. இனோவேஷன் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 6% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். தமிழகத்திலேருந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. NHAI நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒரு கான்ட்ராக்ட் ஜெயிச்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனோவேஷன் தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ்க்கு யூபிஎஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 4000. இப்போ 2800 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.